ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகோம்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து 2 அப்டேட் வந்து நியூவாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பிஇடுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து AYCY பேட்சுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பிஇடுக்கான அப்டேட்டை பற்றி சொல்கிறேன். உங்களுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் ரிசல்ட்டை வந்து செக் பண்ணியிருப்பீங்க. அது கீழே வந்து உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி வந்து செக் பண்ணணும்னு நீங்கள் நிறைய போய் கேட்டிருந்தீங்க. நான் வந்து இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் CY 2026 BED ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் அண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்கே வந்து ரிசல்ட் லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் உங்கள் அப்ளிகேஷன் வந்து செக் பண்ணி அப்ளிகேஷன் நம்பர் வந்து செக் பண்ணி அதில் உங்கள் நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணுங்கள். அப்படியே லாஸ்ட்டு வந்து உங்கள் மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதை வச்சுக்க நீங்கள் கரெக்டாக படி வந்து உங்களுக்கு அந்த சீட் வந்து கிடைக்குமா இல்லையான்னு பார்க்க முடியும். நான் எப்படி பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். உங்கள் நேம் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஒன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக செக் பண்ணிட்டு உங்கள் மார்க் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ பக்கத்தில் கீழே வந்து கட் ஆஃப்னு ஒரு லிங்க் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தமிழ் மீடியத்துக்கு வந்து வேகன்சி வந்து 47 வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஜெண்டரில் வந்து அவங்க வந்து 16 வேகன்சி வந்து எடுப்பாங்க. பிசியில் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க, BCMல தனியாக கொடுத்துருக்காங்க, MBCக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெண்டர்னா அதில் வந்து எல்லாமே வந்து கலந்துப்பீங்க. அது வந்து ஓப்பன் காம்படிஷன். அதில் யார் ஹையஸ்ட் மார்க் வந்து எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த சீட்டை வந்து கொடுத்துருவாங்க. பக்கத்தில் இருக்க எல்லாமே வந்து உங்கள் கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேட்டகரியில் இருக்கவங்களை மட்டும்தான் அந்த சீட்டில் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் BC, BCM, MBC கேட்டகரி மட்டும் தான் அவங்களுக்கான சீட்டை மட்டும் எடுத்துக்க முடியும். உங்களுக்கான ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க. அதை வந்து கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியமுக்கு தனியாக, இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் அட்மிஷன் கவுன்சிலிங்கான லிஸ்ட்டு. இதில் வந்து உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க. இது கம்ப்ளீட் ஆன முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஏதாச்சும் வேகன்சி இருந்துச்சுன்னா அவங்க எல்லாருமே வந்து செகண்ட் அட்மிஷன் கவுன்சிலிங்கில் வந்து கூப்பிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து போய் அட்டன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து நேரடியாக போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்னா அதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு என்றைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங்னா 6/3/2026 ஃப்ரைடே அன்றைக்கி வந்து 9:30 AM வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எந்த பிளேஸை எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து மேலேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. டேட்டை வந்து நோட் பண்ணிங்க. அதேமாதிரி வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சென்னையில் உள்ள யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் எந்த ஃப்ளோர் எந்த பிளாக் எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக அதிலே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி லிஸ்ட்டு வந்து தமிழ் மீடியத்துக்கு தனியாக, இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக, டிபார்ட்மெண்ட் வைஸ் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அட்மிஷன் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி வந்து செகண்ட் அட்மிஷன் கவுன்சிலிங்கான லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நடக்க போக 6/3/2026 ஃப்ரைடே அன்றைக்கி நடக்க போக கவுன்சிலிங்கில் வந்து நிறைய பேர் அட்டன் பண்ணாமல் வேகன்சி லிஸ்ட் வந்து அப்படியே இருந்துச்சுன்னா அவங்க எல்லாருமே செகண்ட் அட்மிஷன் கவுன்சிலிங்கில் வந்து கூப்பிடுவாங்க. அதுக்கும் வேகன்சி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்டோட லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணால் அப்டேட் பண்ணி நான் சொல்கிறேன். டேட்டை வந்து நல்லா நோட் பண்ணிங்க. நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருக்காங்க, கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணுங்கள். உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போங்க. அங்கே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கான சீட்டை வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்க நேம், அப்ளிகேஷன் நேம் உள்ளவங்க எல்லாமே வந்து எலிஜிபிளுங்க. உங்களுக்கு அந்த சீட்டு வந்து கன்ஃபார்ம் தான். இப்போ எதுக்கு கூப்பிட்றாங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணங்க கூப்பிட்றாங்க. நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட்டை வந்து கொடுத்துருவாங்க. அப்ளிகேஷன் இந்த லிஸ்ட்டில் உள்ள எல்லாருமே வந்து கன்ஃபார்ம். அவங்களுக்கு வந்து சீட் வந்து கன்ஃபார்ம் தான். நீங்கள் டேரெக்டாக போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உள்ள அப்டேட் வந்து AYCY பேட்சுக்கான அப்டேட் தான். இப்போ வந்து எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நிறைய பேர் இப்போ வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து இவங்க 3 பேர் வந்து கமெண்ட் டேப் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க நம்ம கமெண்ட் டேப்பில். அதனால் அவங்க லோகோ எல்லாமே வந்து மேலே ஷோ ஆக ஸ்டார்ட் ஆகிட்டு இவங்க 3 பேருமே வந்து உங்கள் லோகோவில் வந்து உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து ஷோ ஆகும். முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதனால் இப்போ வந்து சொல்கிறேன். இதுக்கப்புறமும் யார் நம்ம கம்யூனிட்டி டேப் யூஸ் பண்ணாலும் அவங்க லோகோ வந்து இதில் வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் எந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சப்ஜெக்ட் நேமே வந்து சொல்ல மாட்டீங்க. அதேமாதிரி எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் நான் பண்ண கமெண்ட் வந்து செக் பண்ணிப்பாங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லும்போது நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துன்னு உங்கள் கோர்ஸ் நேம் எந்த இயர், அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் நேமை டைப் பண்ணிட்டு உங்கள் சப்ஜெக்ட் நேமு உங்கள் சப்ஜெக்ட் கோடு வச்சு தான் நான் வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த சப்ஜெக்ட்டை வந்து யார் ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதேமாதிரி இன்னைக்குள்ளே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க எந்தெந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணணும். எல்லா பிரான்ச்சுக்கும் எல்லா கோர்ஸுக்கும் வந்து நான் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். போன வீக் ஃபுல்லாக வந்து எனக்கு எக்ஸாம் நடந்துச்சு. அதனால தான் வீடியோ வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ண முடியல. இப்போ வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிட்டு அதேமாதிரி இன்னைக்கு கமெண்ட் பண்ணுறவங்க சில பேருக்கு மட்டும் நான் வாய்ஸ் ரிப்ளை வந்து பண்ணுறேன். இந்த ஃபியூச்சர் வந்து நியூவாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்குவேன் எப்படி இருக்குன்னு. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும்போது உங்கள் கோர்ஸ் நேமு, இயரு, சப்ஜெக்ட் நேமு, சப்ஜெக்ட் கோடு வந்து நீங்கள் நான் கரெக்டாக வந்து கொடுத்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் வந்து இருக்குது. நீங்கள் கம்யூனிட்டி டேப்பில் வந்து போய்
போஸ்ட் வந்து போட்டுட்டீங்கன்னா உங்கள் லோகோ ஆட் ஆகிடும். அதேமாதிரி நான் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பிசிஏக்காக இம்பார்ட்டன்ட் கொஷினுக்காக நம்ம கம்யூனிட்டி டேப்பில் வந்து போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. இந்தமாதிரி நீங்கள் வந்து போஸ்ட் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அங்கே ஷேர்னு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே காப்பி லிங்க்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த லிங்கை காப்பி பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதேமாதிரி உங்கள் லோகோ வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஆட் ஆகிடும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.